வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அது மிகுந்த உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றில் எது நிலைச்சு நிற்கிறதா? அன்பு தான் நிலைச்சு நிற்குதா. அதுதான் பெருசுன்னு சொல்லி சொல்கிறாரு, பெரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த அன்பை பற்றி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம்மளோடு பேசுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்புனா என்ன அப்படிங்கிறத குறித்து. அப்போ விசுவாசம்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விசுவாசம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம். அதற்கு உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம ஆபிரகாமை சொல்லலாம். ஆபிரகாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் சொன்னார், நீ ஊரை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு வான்னு சொன்னனே. ஆண்டவர் மேலே என்ன வச்சார்? விசுவாசம். அவருக்கு பேர் என்னது? விசுவாசிகளின் தகப்பன், அப்படித்தானே? அப்போ விசுவாசம் வைத்து அவர் என்ன செஞ்சார்? பதாம் அராமை விட்டு என்ன செஞ்சார்? புறப்பட்டு வந்தார். தன்னுடைய மனைவியை கூட்டுக்கொண்டு புறப்பட்டு வந்தார். நம்பிக்கைன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூத்து புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா ரூத்து அவங்க மாமியாவோடு சேர்ந்து வந்தா, நகோமியோட சேர்ந்து யார் மேலே நம்பிக்கை வைத்து வந்தா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு தன்னுடைய மாமியார் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்ன செஞ்சா? ஊரை விட்டு புறப்பட்டு என்ன செஞ்சா? வந்தா. உன்னுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நீ மறிக்கிற இடத்துல தான் நான் மறிப்பேன், மரணம் ஒன்று தான் நம்மளை பிரிக்கணும், வேறு எதுவும் நம்மளை பிரிக்கக்கூடாது, அது கடையில் நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமியா மேலே ஒரு நம்பிக்கை வச்சா, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்ன செஞ்சா? புறப்பட்டு வந்தா. அப்போ விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு வேத வசனத்தில், இந்த மூன்றிலையும் அன்பு பெருசாம். அல்லேலூயா. என்னதான்? அன்பு பெரிதாம். இந்த அன்பை நம்ம எப்படி பார்க்க முடியும்? எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யார் அந்த அன்பு? ஏன் ஆண்டவர் அந்த அன்பை பெருசாக சொல்லியிருக்கிறாரு? அந்த அன்பை எங்கே நம்ம பார்க்க முடியும்? நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரா இல்லை ஆண்டவர் நமக்கு தர்றாரா அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவர் குறித்து, அந்த அன்பை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் 1 யோவான் 4:8 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு ஒரு அடையாளம் யாரு? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அன்புக்கு அடையாளம் யாரு? தேவன். ஒரு அடையாளத்தை சொல்லுவோம், இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சவங்க, இவங்களத்தான் ஒரு அடையாளமாக வச்சுக்கிடுவோம். எத்தனையோ காரியத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பொருளுக்கும் நம்ம என்ன செய்வோம்? அடையாளம் காட்டுவோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை என்ன செய்கிறாரு? அன்பாக இருக்கிறார். அவரே அன்பு, வேறு ஒருவரும் அன்பு கிடையாது. அன்புக்கு அடையாளம் யாரு? அவரே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இருக்குது அப்படி சொல்லலை, அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அன்பாக இருக்கிறார். எப்படி நமக்கு அன்பாய் மாறினார்? அவர் எப்படி நமக்கு அன்பாக மாறினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 7-8 வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆமென், அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு மனுஷனை உருவாக்கினார். ஆண்டவர் எல்லா காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அது எல்லாம் நல்லது 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 என்று கண்டுட்டு அதில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய கையினாலே ஒரு மனிதனை உருவாக்கி என்ன செஞ்சார்? அந்த மனுஷனுக்கு ஜீவாத்மாவை கொடுத்து அவர் ஒரு தோட்டத்தை, இன்னைக்கு இருக்கிறதான இந்த சபையாகிய தோட்டத்தை அன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? உண்டாக்கி அதில் என்ன செஞ்சார்? வச்சார். யாரை வச்சார்? ஆதாமை வைத்தார். கொஞ்சம் பேசுங்களேன் எல்லாரும். யாரை வச்சார்? ஆமாம், நமக்கு அது சரித்திரம் தானே, நமக்கு தெரிஞ்ச கதை தானே. அப்போ ஆதாமை உண்டாக்கி தேவன் சகல கனி விருட்சங்களையும் பார்த்து இதை சாப்பிட்டு இதில் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைஞ்சார்? ஆதாமை உண்டாக்கி அங்கே தோட்டத்திலே வைத்தார். இப்போ யார் மட்டும் இருக்கா? ஆதாம் மட்டும் இருக்கிறாரு. ஏவலை உண்டாக்கிட்டாரா? இல்லை.
சரியா? ஆதாமை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே வைத்தார். அங்கே ஆதாமை இருக்கிறார். சரியா? அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாரு, இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன காரியத்தை சொல்கிறாரு? 15-16 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ ஏவாளை உண்டாக்கலை, ஆதாமை மட்டும்தான் ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையும் சொல்கிறாரு, நீ என்னென்ன செய்யணும், எதையெல்லாம் நீ சாப்பிடணும், எதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கனியை நன்மை தீன்மை அறியத்தக்க கனியை நீ புசித்தால் நீ சாகவே சாவாய். எதில் சாவாய்? உன் ஆத்மா செத்து போகும். நீ சாகவே சாவா. உன் சரீரம் செத்து போகாது, உன் ஆத்மா என்ன செய்கிறோம்? சாகவே சாகும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாய் ஆதாமுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போனார். அதற்கு பின்பாக ஏவாளை உண்டாக்கினார். கீழே படித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கின காரியங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி உண்டாக்கி 2 பேரையும் ஆண்டவர் வைத்துட்டு அப்புறம் அவர் தோட்டத்தை விட்டு போயிட்டாரு. எதற்கு உண்டாக்குனாரு, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும், அவருடைய பார்வையில் இருக்கணும், அவரோடு பேசணும் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க 2 பேரையும் உண்டாக்கி அந்த தோட்டத்தில் வைத்தார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் 2 பேர் இருக்கிற நேரத்தில் தோட்டத்துக்குள்ளே நுழைந்ததான தந்திரமான சர்ப்பமானது என்ன செஞ்சு யாரை பிடிக்கணும், யார்கிட்ட ஆண்டவர் பேசினார், யார் ஆண்டவர்கிட்ட பேசலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எப்படி தந்திரமாக யார்கிட்ட வந்து பேசினா, ஏவாள்கிட்ட பேசினான். ஏவாள்கிட்ட பேசி இது நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க, தேவனை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் நெஞ்சிட்டா. 6வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு, இச்சிக்கப்படத்தக்கதும் என்று கண்டு. அப்போ என்ன சொல்ல கொண்டு வந்தா, சிந்தனையில் கொண்டு வந்துட்டா. அவளுடைய பிசாசு சொன்ன காரியத்தை எங்கே கொண்டு வந்துட்டா? சிந்தனையில் கொண்டு வந்துட்டா. கொண்டு வந்த பிறகு நேராக சிந்தனைக்கு வந்து எங்கே போகும்? உள்ளதையும் போகும். எங்கே போகும்? ஆத்துமாக்குள்ளே போகும். என்ன செய்யும்? உள்ளே போய் அது என்ன செய்யும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அதை சொன்னதை கண்டு என்னஞ்சா, கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தா, அவனும் புசித்தான். அப்போ கண்டு அவள் புசித்தா. ஃபஸ்ட்டு அவதையும் புசிக்கிறா. கண்ணு திறக்கப்பட்டுச்சா? இல்லை. திருப்பி புருஷன்ட்டு வந்து எல்லாம் சொல்கிறா, இந்த மாதிரி இப்படிலாம் இருக்குமா, நீ தெரியாமல் இருக்கிறியே பாரு, நம்ம புசிச்சோம்னா நம்ம தேவர்களை போல் ஆயிடுவோமா, ஆண்டவரை போல் ஆயிடுவோமா, இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி புருஷன்ட்ட சொல்லி அவனும் அதை என்ன செஞ்சான்? தன்னுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அப்போ பிசாசானவன் இவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் என்னஞ்சிட்டான்? ஒரு விதைச்சிட்டான். என்ன விதைச்சிட்டான்? ஆமாம், நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னனே உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்க வேண்டிய அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காதபடி பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தன் இருதயத்தை திறந்து கொடுத்ததுனால மனசு எண்ணத்தில் கொண்டு வந்தாங்க, அடுத்து இருதயத்தில் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? கொண்டு வந்த பிறகு 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இருதயம், அவருடைய கண்கள், இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. வாசிங்க பிரதர். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவங்களுடைய மனக்கண்கள் 2ம் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் ஆண்டவர் அவங்களுடைய மனக்கண்களை திறக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அவர் எப்படி இருந்தாலும் பார்ப்போம். இப்போ நம்ம பிள்ளைய வச்சுருக்குறோம், ஜட்டி போடாமல் வந்தால் அப்பா விரட்டி விட்டுருவாரா? சொல்லுங்கள். ஜட்டி போடாமல் வந்தால் அப்பா விரட்டி விட்டுருவாரா பிள்ளைய? அவர் பிள்ளை என்ன செய்வார்? ஓடி வந்து என்ன செய்வார்? தூக்குவார், கொஞ்சுவார். பொம்பளை பிள்ளை ஓடியாந்தா விரட்டி விட்டுருவாரா? போ சட்டி போட்டு அப்படின்னு சொல்லிடுவாரா? ஆசையா அப்பான்னு ஓடியாரும்போது என்ன செய்வார்? தூக்குவார். என்ன செய்வாங்க? கொஞ்சுவோம். நம்ம எல்லாருமே அப்படித்தான். தாயும் சரி தகப்பனும் சரி, தாம் பெத்த உள்ள என்ன மாதிரி இருந்தாலும் தாய்க்கும் தகப்பனுக்கு யார் அவர்? பிள்ளை. அப்போ பிள்ளை மேலே என்ன செய்வோம்? அன்பு செலுத்துவோம், பாசம் செலுத்துவோம். இல்லை, அதே போல தான் ஆண்டவர். இவர்கள் நிர்வாணிகள் தான். ஆனால் யார் உண்டாக்குனது?
ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு, அவருடைய பிள்ளைகள், அவர் கையினால் செய்யப்பட்ட பிள்ளைகள். ஆனால் இந்த பிசாசானவன் அதை கெடுத்து அந்த இருதயத்துக்குள்ள ஒரு விதையை விதைத்தான். என்ன விதையை? கீழ்ப்படியாதுங்கிற ஒரு விதையை விதைத்தான். தேவன் மேல் காட்டுகிறதா அன்பை எடுத்து போடுகிறதான ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டான். அல்லேலூயா. ஆமாம். இப்போ இந்த காரியத்தை செய்தது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவங்களை கேட்கும்படியாக ஆண்டவர் வர்றாரு. எங்கே வர்றாரு? ஆண்டவர் எப்பயுமே குளிர்ச்சியான வேலையில் வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் பேசுகிறது வழக்கம். அன்னைக்கு அதே போல் அன்னைக்கும் வந்தார். வந்து எங்கே இருக்கிற மகனே அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் நான் நினைஞ்சிருக்கேன், ஒளிஞ்சு கொண்டிருக்கிறேன் உமக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான காரியம் வெளிப்படுது. ஆண்டவர் உடனே கோவப்படுறாரு. ஆதாமுக்கு முன்னாடி எதனாச்சும் ஒரு மனுஷன் இருந்தானா பூமியில்? ஏவாளுக்கு பிறகு முன்னாடி இருந்தானா எதனாச்சும் பூமியில் மனுஷன் இருந்தாளா? இல்லை. பிசாசவன் தள்ளப்பட்டவன் வலுசற்பம் அவன் மட்டும் இருந்தான். ஆனால் இந்த இடத்துல வந்து சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேவும் ஆண்டவருக்கு பயங்கரமாக அந்த இடத்துல ஒரு கோபம் வருது. அப்போ சொல்கிறாரு, 11வது வசனத்தை வாசிங்க, 3:11. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? உனக்கு நிர்வாணி என்று சொல்லி உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் அவ்வளோ கோபமாக கேட்டிருப்பார். இல்லை கேட்டிருப்பாரா? கேட்க மாட்டாரா? இப்போ நம்ம பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட இருக்கிற பிள்ளை வெளியே போய் விளையாடுது. ஏதோ ஒரு பிள்ளை அடிச்சிட்டாங்க, இல்லை அந்த பிள்ளையோட அப்பா அடிச்சிட்டாரு, பிள்ளை அழுதுகிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீட்டுக்கு வந்தோடனேவும் நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியும். மோசமான பிள்ளை, சண்டை இருக்கிற பிள்ளை, குறும்புத்தனம் பண்ணுற பிள்ளை, மற்றவங்கள அடிச்சிரும், மற்றவங்கள்ட்ட சண்டை வாங்கிட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பிள்ளை அடி வாங்கி அழுதுகிட்டு வருதுன்னா தகப்பனுக்கு என்ன வரும்? யாரா அடித்தது? இல்லை உன்னை யார் அடித்தது வா அப்படின்னு என்ன செய்வோம்? இழுத்துக்கிட்டு போவோம். தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக யாராக இருக்கட்டும், என்ன செய்வோம்? தாய்க்கும் தகப்பனுக்கு தான் அந்த கோபம் வரும், எல்லாருக்கும் வராது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ உன்னை நிர்வாணியாய் நீ நிர்வாணின்னு சொல்லி உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் கேட்குறார் கோவமா. சரியா? இந்த நிர்வாணி என்று அறிவித்த அவன் தந்திரமாய் உள்ள விதைச்சதான அந்த விதையை எடுக்கும்படியாகத்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் அன்பாக இருக்கிறேன், நான் இழந்து போன என் பிள்ளையை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இழந்து போன என் மகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இழந்து போன சபையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் நினைஞ்சார் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. வாசிப்போமா? யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவா அன்பு கூர்ந்தாரா? இவ்வளவாய் தன்னுடைய ஒரே குமாரனை என்னஞ்சாரா தந்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா? இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உனக்காக எனக்காக செய்யும்படியாக தன்னுடைய குமாரனை என்னஞ்சாரு பூமிக்கு அனுப்பி தந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சும்மா அவர் அப்படியே வானத்திலிருந்து குதிச்சு வரலாமா? அவர் நம்மளோடு இருந்து பாடுபடவும், நம்மளை அறிந்து கொள்ளவும், நம்மளை புரிந்து கொள்ளவும், நம்ம எல்லா காரியங்களும் நம்மளோடு இருந்து இந்த மாம்சத்தில் என்ன செய்யணுமோ அந்த மாம்சத்தில் செஞ்சதான் அந்த தவறை அவர் முறியடிக்கும்படியாக, அதை சிலுவையில் அந்த காரியங்களை நசுக்கும்படியாக தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் என்னஞ்சாரு ஆதாமை ஏவாளை உண்டாக்கி அவர்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் கடந்து வந்தார். அவர்கள் மேல் அன்பு காட்ட கடந்து வந்தார். மகனே, நீ இதை சாப்பிட்டியா? அந்த பழத்தை சாப்பிட்டியா? அந்த பழத்தை சாப்பிட்டியா? அந்த கனியை சாப்பிட்டியா? இந்த கனியை சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்கறதுக்கு நடந்து வந்தார். ஆனால் இப்போ நம்ம செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக, ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கி நம்ம அவருடைய சமத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் மேலே அன்பு காட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ அன்புனா என்னன்னு தெரியுமா? நீங்களும் நானும் காட்ட வேண்டியது தேவ சமூகத்தை நாடி போக வேண்டியது தான் அன்பு. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் சுவிசேஷம் 4 புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் ஊழி செய்கிற நேரம் தவிர, அற்புத அடையாளங்கள் செய்கிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் பார்த்தீங்கன்னா அவர் யாரோடு பேசிகிட்டு இருப்பார்? பிதாவோடு தான் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். நீங்கள் சுவிசேஷத்தில் எல்லாம் வாசித்து பாருங்கள். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வேறு எதனா செஞ்சுக்கிட்டு இருந்தார், தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார், இல்லை பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார், இல்லை பிதா சொன்ன மற்ற காரியத்தை செஞ்சார். இல்லை, அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருப்பார்.
அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா? ஆண்டவரோடு பேசணும்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம்னா நம்ம என்ன செய்ய தெரியுமா? பெட்டிஷன் தான் கொண்டு போவோம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அவன் இதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், எங்கள் அக்கா திட்டான், இந்த தம்பி திட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? பெட்டிஷன் கொடுக்கத்தான் போவோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புவார். எப்போ? அந்த நேரம் வரும்போது. எல்லா நேரத்திலும் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவர் என்ன செய்வார்? அவரோடு பேசுகிறதும், அவரை துதிக்கிறதும், அவரை புகழ்கிறதும், அவர் நமக்கு செஞ்ச நன்மையை நம்ம சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன செய்யறதில்ல, அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகிறதில்ல. வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். முதலாவது என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு செலுத்த வேண்டுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க, 22:37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். மற்ற தெய்வத்திட்ட சொல்லல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு செலுத்தணுமா? முழு இருதயத்தோடும். வாசிங்கம்மா, பைபிள் வச்சுருக்கீங்கல்ல, என்ன போட்டிருக்கு? முழு. ஆமாம், முழு இருதயத்தோடும் முழு மனதோடு என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டுமா? அப்போ ஆண்டவர் அன்பை எப்படி எதிர்பார்க்குறாரு? அன்பு கூற வேண்டும்னா எப்படி? நீங்கள் அப்படி போய் செய்ய முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் முக்காணுந்தா தான், நீங்கள் முழங்கால் படிட்டா தான் அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிறீங்க அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. ஆமாம், அதே ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீ முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு என்னிடத்துல என்ன செய்யி? நீ அன்பு செலுத்து. இன்றைக்கி அன்பு தாமா நம்ம குடும்பங்களில் இல்லை. அன்பு தாமா நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்ததில்லை, நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள இல்லை, அப்பா அம்மாக்குள்ள இல்லை, மருமகளுக்குள்ள இல்லை, மருமையனுக்குள்ள இல்லை, மனைவிக்குள்ள இல்லை, கணவனுக்குள்ள இல்லை. எல்லாமே என்ன கெட்டு போயிருக்கு? அன்பு தான் கெட்டுப்படுது. ஏன்னா அன்பை தான் பிசாசு என்ன செய்யறான்? பறிச்சிட்டான். ஆண்டவர்கிட்டருந்து ஆதாம ஏவலும் தேவனோடு உறவாடுகிற அந்த அன்பை தான் பிசாசு பறிச்சிட்டான். அதனால தான் ஆண்டவர் அன்பாய் வெளிப்பட்டார் இந்த உலகத்தில். அப்போ அந்த அன்பாய் வெளிப்பட்டவர் அவர் அது எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசிங்களேன். அதில் ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தப்பு செய்யவே இல்லைம்மா. அவர் என்ன தெரியுமா? நம்மளை மீட்டு கொள்ளும்படியாக, தம்மேல் வைத்த அன்பை நம்மளை மறுபடியும் மீட்டு கொள்ளும்படியாக, என் பிள்ளை என் கூட பேசுவானே, என் கூட உறவாடுவானே, இவன் பிசாசு பிரித்து கொண்டு போயிட்டானே, மறுபடியும் அவன் இடத்துக்கு வரணுமே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆத்மாவை அவரை நொறுக்க சித்தமாகி என்ன செஞ்சாராம்? ஆத்மாவை தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து, வாசிங்க பிரதர். அவர் தமது சந்ததியை கண்டு அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இது என்ன அந்த வசனம்? சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவரை நொறுக்க சித்தமாக்கிட்டாரு, அவரை பாடுகளுக்கு உட்படுத்திட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ எப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம மேலே ஒரு குற்றம் சாட்டிட்டா நம்ம என்ன செய்வோம்? பொறுத்து கொள்ள மாட்டோம். அப்படித்தானே? இப்போ மனைவி கணவன் மேலே ஒரு குற்றம் சொல்லிட்டா பொறுத்துக்கிற முடியாது, கணவன் மனைவி மேலே ஒரு குற்றம் சொல்லிட்டா பொறுத்துக்கிற முடியாது, பிள்ளைகள் பெற்றோர் மேலே குற்றம் சொல்லிட்டா பொறுத்துக்கிற முடியாது. யாருமே யாருக்கு மேலேயும் ஒரு குற்றத்தை சொல்லிட்டானா, செஞ்ச குற்றத்தையே சொல்லிட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பொறுத்து கொள்ளவே முடியாது. அதுக்கு நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாம் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நினைச்சாரு, அவரை நொறுக்க சித்தமாறாரு. அப்போ கூட ஏன் ஆண்டவரை, ஏன் தகப்பனை என்னை இப்படி செய்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. என்னையே குற்ற நிவாரண பலியாக என்னை ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்றேன்னா, நீடித்த நாட்களாய் அந்த சந்ததியை காணும்படியாக ஆண்டவர் நினைஞ்சாராம். அவர் மேலே எல்லா உலகத்தின் எல்லா பாவங்களையும் சுமத்தி அவர் தலையில் மேல் வைக்கும்போது ஆண்டவர் நினைஞ்சாராம், அவரை என்ன செஞ்சார்? அப்படியே சுத்தமாக மறைச்சிட்டு, நம்மளையும் ஆண்டவரையும் பார்க்க விடாத அளவுக்கு மறைச்சிட்டு, நம்ம குற்றங்களும் குறைகளையும் என்னஞ்சாராம் ஆண்டவர் அப்படியே ஒவ்வொன்றா காட்டினாராம். பாரு, என் பிள்ளை எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இதை நீ மீட்டு கொள்ளணும்னா நீ என்ன செய்யணும்?
சுமந்து ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனேவும் அதுக்கு பிறகு ஆண்டவர் எதுவுமே பேசாத அளவு அவருடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஏற்றுக்கொண்டு என்னஞ்சாராம், எல்லா மக்களுடைய ரட்சிப்பையும் பார்க்கறதுக்காக அவர் காத்து கொண்டிருந்தாராம். அதனால தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுசு வாசிங்க பிரதர் மறுபடியும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நமக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்ததி இருக்கிறதை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் பார்த்து உன்னுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தையும் மன்னித்து இவருடைய சந்ததியை பார்க்க வேண்டுமே. அவர் எப்படி வாழ போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி அவங்களோட ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றார், நீடித்த நாளாயிருப்பார். அல்லேலூயா. ஆமாம், பார்த்தீங்கன்னா கற்பமாக இருக்கிற பிள்ளைங்க குழந்தை பெறும்போது நம்ம எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம், பிள்ளை பிறக்கிற அந்த வேதனை வரும்போது என்ன சொல்லுவோம், நம்ம அப்பா இந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், செத்து போயிடலாம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, வேணாம் இந்த பாடை எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனால் அது குழந்தை பிறந்த பிறகு சொல்லுவீங்களா? இல்லை. ஏன்னா அடுத்து என்னது, ஒரு சந்ததி வந்துருச்சு. அந்த பிள்ளை எப்படி வளரணும், அந்த பிள்ளை எப்படி பெருசாகணும், எப்படி படிக்கணும், எந்த உயர்வில் இருக்கணும், எந்த பதவியில் இருக்கணும், என் பிள்ளை எப்படி இருக்கணும், அந்த கற்பனைக்குள்ள போயிடுவோம். அப்படி தானே? அப்படி போய் என்னுடைய பிள்ளை எப்படி வளரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போய் அந்த சந்ததியை பார்க்குறதுக்கு நீங்களும் நானும் எவ்வளோ ஆசைப்படுகிறோமோ அதே போல தான் தேவன் என்னஞ்சாரு, என்னுடைய சந்ததியை பார்க்க நீடித்த நாளாயிருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஆண்டவர் நினைஞ்சாராம், நம்ம மேல் அன்பு வைத்து அவர் மேலே சுமத்தின சுமையை சுமந்து கொண்டு வெளிப்பட்டாராம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்படி அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட அன்பை பெற்ற தேவன் நமக்காக வெளிப்பட்டார். சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து என்னையை மீட்டு கொண்டார். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். அன்பை பெற்றுக்கொண்டோம், நம்ம அன்பாக இருக்கணுமா இல்லை சண்டை போடணுமா? அன்பாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உலக மனுஷருக்கு தெரியாது. ஆனால் அன்பை பெற்றுக்கொண்ட நம்ம அன்பாக இருக்க முடிகிறதா? அநேக நேரம் இருக்க முடியல. ஏன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள். மருமகளுக்கும் மகனுக்கும் சண்டை வந்துடுது, அவங்க அன்பாக இருக்க முடியல. கணவன் மனைவிக்குள்ள அன்பு குறைஞ்சி போகிறது, அவங்க சண்டை வந்துடுது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அன்பு இல்லை, சண்டை வந்துடுது, பிரிவினை வந்துடுது. அதிகாரிகளுக்கும் வேலைக்காரவங்களுக்கும் சண்டை வந்துடுது, பிரிவினை வந்துடுது. ஏன்னா அந்த அன்பு தான் பிசாசு பறித்து கொள்கிறான். ஆண்டவர் அதைத்தையும் சொல்லியிருக்கிறாரு, நீ அதை என்ன செய்யணும், கற்பனையாய் நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் கற்பனை என்ன செய்யணும், தேவன் மேலே அன்பு செலுத்தணும். நீ தேவன் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவ சமூகத்தில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவ சமூகத்தில் முழங்காடு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கடுத்த ஒரு கற்பனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, உன்னை நீ நேசிப்பது போல நீ என்ன செய்யணும், பிறனையும் நேசிக்கணும். அந்த அன்பு உனக்குள்ளே இல்லைன்னா நீ பிறரை நேசிக்க முடியாது. ஆண்டவர் இந்த 2 கற்பனைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. முழு வேதத்தையும் இந்த அன்புக்குள்ள கொண்டு வந்துட்டாருமா. அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் அதை கடைபிடிக்கிறோமா? சொல்லுங்க வைப்போம். நீங்களும் நானும் அதை கடைபிடிக்கிறோமா? அன்பா இருக்கிறோமா? கோபம் தான் நமக்கு அதிகமாக வருது. பிசாசின் காரியம் தான் நம்மளேருந்து வெளிப்படுது. பிசாசின் காரியங்கள், சேட்டைகள் எல்லாம் வெளிப்படுது. ஆனால் அன்பாக இருக்க வேண்டிய தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த அன்பை நம்மளால் வெளிப்படுத்த முடியல. ஆண்டவர் சொல்றார், உன்னை நேசிப்பது போல. உன்னை நீயே நேசித்துக்கிருவ. உன்னை என்னாச்சும் அடிக்கிறதுக்கோ, உன் சட்டையெல்லாம் கிழிச்சு விடுறதுக்கோ, இல்லை கரும்புளி செம்புளி குத்துறதுக்கோ, உன்னைய ஏட்டிக்கு மீட்டிக்காக தலையில் சவரங்க கத்தி போட்டு செய்கிறதுக்கோ அனுமதி கொடுப்பீங்களா? இல்லை. நீ அழகாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா உடுத்தணும், நான் நல்லா இருக்கணும், வெளியே மற்றவங்க பார்த்தா நீ அழகாக இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்னு ஒன்று நீ எப்படி விரும்புகிறியோ, நான் நல்லா சாப்பிடணும், எனக்கு விருப்பமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நீ எப்படி விரும்புகிறியோ அதையே யாருக்கு செய்யணுமா? மற்றவர்களுக்கு செய்யணும், பிறனுக்கு செய்யணும், உன் மனைவிக்கு செய்யணும், உன் பிள்ளைக்கு செய்யணும், உன் கணவனுக்கு செய்யணும். சரியா? அவள் எப்படியோ போகிறா, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவன் எப்படியோ போகிறான், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நீ விரும்புறியா? நீ தேவன் மேலே அன்பு காட்டுறவள் இல்லை. தேவன் காட்டின அன்பு அந்த வழி இல்லை.
உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய அன்பு எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோமர் 12:9 வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆமென். உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதா இருப்பதாக. ஆமா, ஆண்டவர் தனக்குன்னு அதை வைத்துக் கொள்ளாதபடி அன்பை வெளிப்படுத்தின தேவன் எல்லாருக்கும், இந்த உலகம் முழுவதுக்கும் அவருடைய அன்பை, அவர் அன்பாகவே இருப்பதற்கு வெளிப்பட்டார், உலகத்துக்கு வந்தார். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? மாயமற்றவர்களாக இருக்கணும். மாயமற்றதாக இருப்பதாக உங்களுடைய அன்பு. ஒருத்தர் மேலே ஒரு அன்பு, இன்னொருத்தர் மேலே ஒரு அன்பு. உலக பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு கண்ணில் வெண்ணையும், ஆமாம், ஒரு கண்ணில் சுண்ணாம்பும், அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? ஆமாம், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதைத்தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம அதை செய்கிறது இல்லை. உங்களுடைய அன்பு உங்கள் மனைவி மேலே மாயமற்றதாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் மேலே அப்படி இருக்கணும், உன் கணவன் மேலே அப்படி இருக்கணும், உன் குடும்பத்தின் மேலே அப்படி இருக்கணும், உன் சொந்த பந்தத்து மேலே இருக்கணும், அக்கா மேலே இருக்கணும், உன் தம்பி மேலே இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வேதத்தை தூக்குன எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறவங்க நம்ம எத்தனை பேர் பகையாக இருக்கிறோம் தெரியுமா? இருக்கீங்களா இல்லையா? எப்படி அவங்க மேலே அன்பு சொல்கிறது? ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம், அவங்க பார்த்தா நேராக பார்த்தா பேச மாட்டோம், திரும்பி கொள்ளுவோம். உங்களோட அன்பு எப்படி இருக்குது? உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? ஆமாம், அன்புக்கு பொறாமை இருக்காது. இப்போ வாஸ்தமே நீதிமொழிகள் 1 கொரிந்தியர் 13 நீங்கள் எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அது சகலத்தையும் தாங்கி கொள்ளும் அந்த அன்பு. அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு நாள் ஒளிந்து போகாது அந்த அன்பு. ஏன்னா அந்த அன்பு யார்கிட்டருந்து வந்தது? தேவனிடத்துலேருந்து வந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அன்பு, அப்படிப்பட்ட அன்பை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு, உங்கள் மனைவி கொடுக்க முடியாத அன்பு, உங்கள் கணவன் கொடுக்க முடியாத அன்பை தேவன் நமக்கு நினைஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? மாயமற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பு செலுத்துறதுலே மாயமாக இருக்கக்கூடாது, அப்படி தந்திரமாக இருக்கக்கூடாது, வினயமாக இருக்கக்கூடாது. அன்பு என்ன செய்யாது? ஒரு காலம் ஒளிந்து போகாதுமா. ஒரு காலம் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது, அழிந்து போகாது, இல்லாமல் போயிடாது, எதுவும் செய்யாது. ஆனால் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? தாங்கிக் கொள்ளும், சகித்து கொள்ளும். இல்லை, அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் கடைசி வரைக்கும் அதில் சரியாக நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதே ஒரு வாசிங்க, ரோமர் 13:8 வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன் படாதிருங்கள். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் நிறைய கடன் படுறோம் இல்லை? லோனு வாங்குகிறோம், வண்டி வாங்குகிறோம், வீட்டு லோனு வாங்குகிறோம், திருமண லோனு, படிப்பு லோனு, நிறைய கடன்கள் வட்டிக்கு வாங்குகிறோம் இல்லை? நிறைய கடன் படுறோம். ஆனால் இங்கே வேதத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ அன்பு காட்டுறதுல மட்டும்தான் கடனாளியாக இருக்கணும். அல்லேலூயா. வேறு ஒன்றில் நீ கடனாளியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சொல்லப்பட்டிருக்குது. பிரதர் வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். ஒருவருக்கும் கடன் படாதிருங்கள். வேற ஒன்றுக்கும் நீங்கள் கடன் படக்கூடாது. அன்புக்கு மட்டும்தான் கடன் படணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் வேதத்தில். சரியா? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடன் கொடுக்குறவங்கள தான் நம்ம மாறணும், அது வேற உபதேசம். ஆனால் இந்த இடத்துல அன்பு சொல்கிறாரு, இந்த அன்புக்கு மட்டும்தான் நீ என்ன செய்யணும்? கடனாளியாக இருக்கணும். வேற ஒன்றுக்கும் நீ கடனாளியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த காரியத்தில் படது இதுதான் என்ன செய்யுது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. வாசி, முழுசு வாசிங்க. பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆமென், அல்லேலூயா. மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன பண்றானா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆண்டவருடைய அன்பை நிறைவேற்றுகிறான், ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறான், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறானா இருக்கிறான். ஏன்னா அந்த அன்பு அவ்வளவு முக்கியமானதுமா. அன்பு ஒரு மனுஷன்ட்ட இல்லைன்னா அவன் ஒன்றுமே இல்லை. ஏன்னா வேதத்தில் நிறைய இருக்குது. ஓசையிடுற வெண்கலத்தை போல இருப்பான் அன்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு. அப்போ ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு மனுஷியை பார்த்து ஒருத்தவங்க அப்படி சடனாக எடை போடுவாங்க. இவங்க அன்புள்ளவங்க இல்லை, இவங்க கோபக்காரவங்க, இவங்க சண்டைக்காரவங்க
இல்லை இவங்க பிரிவினைக்காரவங்க, இவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நம்ம ஈஸியாக என்ன செய்வோம், ஒவ்வொரு காரியத்தில் எடை போட்டு சொல்லிடுவோம். ஆனால் அன்பை பற்றி இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா யாருனாச்சும்? இவர் அன்பானவர், ஒரு அன்பு தான், இவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, ஒரு இன்னசென்ட்டு இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை பற்றி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ வேதம் சொல்லுகிறது அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் நீ என்ன செய்யணும், கடனாளியாக இருக்கணும். அன்பு செலுத்துறதுல இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவன் மற்ற இடத்துல என்ன செய்வானா, தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பான். அதே மத்தேயு 22:39 வாசிங்க. இந்த பிரமாணம் எங்கே வருதுன்னு பாருங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதுக்கு ஒப்பனையா இருக்கிற இந்த அன்புக்கு ஒப்பனையா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும். ஆமா, இந்த ரெண்டு கற்பனையில நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கா, நிறைந்திருக்கிறது, அது நிறைவேறுதலாக இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குது, இந்த அன்பு செலுத்துறதால தான் இருக்குது. நீங்கள் அன்பு செலுத்தலைன்னா ஆண்டவருடைய கட்டளைகளையோ அவருடைய பிரமாணங்களையும் நம்ம நிறைவேற்றலை அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும், முழுமையாக ஆண்டவரே நான் முழுமையான அன்பு செலுத்தவர்களாக நான் மாறணும். ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக வெளிப்பட்டீங்களே, ஆண்டவரே எனக்காக வெளிப்பட்டு இந்த அன்பை வெளிப்படுத்த முடியும், நானே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளிப்பட்டீங்களே ஆண்டவரே, அந்த அன்பில் நான் நிலைச்சி நிற்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த அன்பில் நம்ம நிலைச்சி நிற்கிறவங்களா காணப்பட வேண்டும். அதே பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகத்தை எடுத்து போலுங்க. யோவான் எழுதுனுங்க. யோவான் 15:10 வாசிங்களேன். நான் மெய்யான திராட்சை செடி. இல்ல 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பார்த்தீங்களா? அந்த பிரமாணம், இந்த கற்பனை எல்லாம் எங்கே இருக்கணும், இந்த அன்புக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதாவின் கற்பனைகளை நீ கை கொண்டீங்கன்னா அன்புக்குள்ளே என்ன செய்வீங்க, எல்லாம் என்ன செய்வீங்க, அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை நம்ம சரியாக கடைபிடிச்சோம்னா அவருடைய அன்புக்குள்ளே நிலைச்சிருக்கணும்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணும், தேவனிடத்தில் அன்பு காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் ஆதியில் என்னஞ்சார், அவர் நம்மளோடு பேசுவதற்கு அவர் நம்மளை உண்டாக்கினார். ஆனால் அந்த கீழ்ப்படியாதனால, பிசாசை உள்ள விட்டதுனால இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போக வேண்டியவர்களாக இருக்கோம். அப்போ ஆண்டவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறாரு. அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்பொழுதும் நம்ம போகிறவர்களாக காணப்படணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக நம்ம காணப்படணும். நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கலாம் அப்பெல்லாம் போய் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பேசணும், ஆண்டவரோடு பேசணும். சரியா? கல்யாணம் முடித்தவங்க கணவனோட மனைவி பேசலைன்னா எப்படி இருக்கும், அவங்க அன்பு பிரிவினையாக இருக்கும். கணவனோடு மனைவி பேசணும், மனைவியோடு கணவன் பேசணும். உடல் ரீதியாக மன ரீதியாக 2 பேர் என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும். இல்லை ஒன்று குறைஞ்சாலுமே அங்கே என்ன வரும், பகை தான் வரும், அன்பு இருக்காது. அதே போல தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் எப்படி இருக்கணும், ஒருவருக்கொரு பேசணும், தேவைகளை சந்திக்கணும், அவங்க என்ன காரியங்கள் இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கணும். எல்லாம் செய்யணும்னா அங்கே அன்பு நிலைச்சிருக்கும். அதில் ஒன்று தவறிட்டாலே அங்கே என்ன வரும், பிரிவினைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அதாம்மா நடக்குது, நிறைய குடும்பங்கள் அதான் நடக்குது. மறுபடியும் நம்ம அன்பாக இருக்கக்கூடாது, ஐக்கியமாக இருக்கக்கூடாது, தேவனுடைய கற்பனை நம்ம கடைபிடிச்ச ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசு எல்லா குடும்பத்திலையும் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த அன்பை எடுத்து போடுகிறான். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தியத்தை அறிந்த நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம அன்பில் மட்டும்தான் கடனாளியாக இருக்கணும், வேறு ஒன்றிலும் கடனாளியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் நம்ம என்ன செய்யணும், சரியாக நிறைவேற்றுகளாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் நானும் அன்பாக இருப்போமா? யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் முழுசும் அன்பை பற்றி அழகாக ஆண்டவர் போட்டிருப்பார். சரியா? வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், தேவன் எப்படி இருக்கிறாரு, எப்படி அன்பாக வெளிப்பட்டார் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக உலகத்தில் எல்லாரையும் அன்பு காட்டுவதற்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாய், எவ்வளவுன்னு அளவிடவே முடியாது, அவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பு. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தேவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் செபத்துக்கு வராமல் இருக்க முடியாது.
தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறீங்கன்னா லேட்டாக வரமாட்டீங்க. தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறீங்கன்னா கற்பனையை கடைப்பிடிப்பீங்க. தேவனிடத்தில் அன்பாக இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. தேவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளும் பெற்றோரும் ஒற்றுமையாக இருப்பீங்க. தேவனிடத்தில் அன்பு காட்டினீங்கன்னா கூட பிறந்த சகோதரனுக்குள்ள அன்பாக இருப்பீங்க. அது இல்லைன்னா நமக்குள்ள பகை தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம அப்படி இல்லாதபடி தேவனிடத்தில் அன்பு காட்டுறவர்களாக நம்ம இருப்போமா? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீர் சொன்னதான கற்பனையின்படி என்னை நேசிப்பதில் பிறனை நேசிப்பதற்கு முதலாவது தேவனிடத்தில் அன்பு காட்டுறவர்களாய் காணப்பட வேண்டும், செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம செபித்தா தான் தேவனுடைய அன்பை நம்ம ருசிக்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு காட்டுறதில் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டுட்டோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படி இனி இல்லாதபடி நாங்கள் அன்புள்ளவர்களாய் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? உண்மையாக நான் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்திவை இனி அப்படின்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி காட்டுவோமா? ஆண்டவரே, ஒருவேளை நான் அன்பில் குறைவுளாய் காணப்பட்டுட்டேன். தேவ சமூகத்தில் நான் தேவ சமூகத்தில் என்னை செபிப்பதை ஆண்டவரை செபிக்காமல் விட்டுட்டேன். ஏதோ என்னுடைய தேவைக்காக இடத்துல பெட்டிஷன் வைக்கிறதுக்கு மட்டும்தான் வருவேன் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவன் மேல் அன்பு வைத்து தேவன் மேல் பாசம் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்கிறவராய் உன்னுடைய தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த நாள் முழுசு என்னை நடத்தி வந்தீங்களே, என்னை போஷித்தீங்களே, என்னை உடுத்து வித்தீங்களே, எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே, எனக்கு ஆபத்தெல்லாம் அப்படி பாதுகாத்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறவர்களாய் மாற வேண்டும். தேவன் எத்தனையோ நன்மையை செய்திருக்கிறார். எத்தனையோ வைரஸ்கள் வருது, ஆனால் அதெல்லாம் உன்னை தொடாதபடிக்கு, உன்னை பிடித்து கொள்ளாதபடிக்கு தேவன் காப்பாற்றி கொண்டு வர்றாரே. அந்த அன்பெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறவராய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு அன்பு கூறுவேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். அன்பு கூறுறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தப்படுவோமா? அன்பு கூறுவேன். ஆமென். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கரங்களை தட்டி ஆண்டவரே அன்பு கூறுவதில் நான் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. அன்பு கூறுவதில் ஆண்டவரே நான் ஒரு நாள் குறைவுள்ளவனாய் நான் காணப்படக்கூடாது ஆண்டவரே. என் தேவன் மறுபடியும் ஆண்டவரே சபையை உருவாக்குவதற்கு என் மேல அன்பு காட்டி ஆண்டவரே மறுபடியும் அந்த தோட்டத்துக்களை கொண்டு வருகிறதான சபையை உருவாக்கி என் மேல் அன்பு வைத்து இறங்கி வந்து ஆண்டவரே என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கிறீங்களே எதற்கு தெரியுமா? மேல் அன்பு காட்டுவதற்கு ஆண்டவரே, மேல் அதிகமாய் அன்பு காட்டுவதற்கு ஆண்டவரே என்னை கொண்டு வந்து என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்தி என்னை நிலை நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு உளையான சேற்றில கடந்த என்னை தூக்கி எடுத்து ஆண்டவரே உம்முடைய கண்மலையின் மேல நிறுத்துவதற்கு ஆண்டவரே என்னை கழுவி கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்து பார்த்தவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியாதுமா. தேவன் எத்தனையோ காரியங்கள்ல தேவன் உன்னை விடுதலை ஆக்கி கொண்டு வந்து இந்த சபையில கொண்டு நிப்பாட்டினாரே. ஆதியில் இந்த மனுஷன் அந்த சபையை இழந்து போனா, இன்னைக்கு என்னை இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் வருகிறதான மத்தியாங்கணத்தில் வரும்போது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீயும் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு அன்பு செலுத்தி வந்தாரே. அந்த அன்பை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. முதலாவது உன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்புகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. உன்னை நீ எப்படி நேசிக்கிறீ அதே போல என்னை நேசிக்கிறது மாறி பிறனையை நேசி என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்பனையும் ஆண்டவரே கட்டளைகளையும் கொடுத்த ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற வல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மேல் அன்பு செலுத்தும்படியாக எங்களை எல்லாரையும் ஒப்புக்கொடுத்தவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக்கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அங்கே ஆத்மா சாகாதபடி ஆண்டவரே என் தேவனுடைய அன்பு அவர்களை நிரப்பட்டும் ஐயா. அன்பு ஆண்டவரே பூரணமாய் நிரப்பட்டும் ஆண்டவரே. குற்றமில்லாத அன்பு ஆண்டவரே, குறையில்லாத அன்பு ஆண்டவரே, பரிபூர்ண அன்பு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற நீர் உதவி செய்வீரா. தாங்குகிற அன்பு, அணைக்கிற அன்பு, ஏந்துகிற அன்பு ஆண்டவரே, சுமக்கிற முடிய அன்பு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாங்கிக் கொள்ளட்டும் ஐயா, ஏந்திக் கொள்ளட்டும் ஆண்டவரே, வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்திலே இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.